ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேத்து ஒரு நாள் நான் இங்க இருந்தா நீங்க உங்க வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப யாழினி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் என்னைய முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க? என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தி, அப்படி எல்லாம் இல்ல. சித்தி சித்தப்பா இப்ப இங்க கிளம்பி வராம இருந்திருந்தா கொஞ்சம் உடம்பு சரியானதுமே நானே போயிருப்பேன். அதுக்குள்ள இவ்வளவு டிராமா பண்ணி என்ன கூட்டிட்டு போக வராங்கன்னா அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் நான் போக முடியாதுன்னு சொன்னேன். மத்தபடி போக கூடாதுன்னு இல்ல. அப்ப உங்க அம்மா சித்தி சித்தப்பால வராகல்ல, அவங்க கூட கிளம்பி போங்க. இல்ல ஆனந்தி, அவங்க மிரட்டலுக்கு பயந்தெல்லாம் என்னால போக முடியாது. ஏன் போக முடியாது? ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இன்னைக்கு நான் அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு கிளம்பி போனா அவங்களுக்கு அதுவே ஒரு தைரியத்தை கொடுத்துரும். நாளைக்கு எதுனாலும் நம்மள பிரச்சனை பண்ணி மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்க நடப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால இடம் கொடுக்க முடியாது. நான் அவங்களுக்கு பயந்தெல்லாம் உங்களை போக சொல்லல. உங்க அம்மாவை இந்த வயசுல இப்படி அலைய விடாம அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க போங்கன்னே சொல்றேன். பெரியவங்க உங்களை தேடி வர சூழ்நிலைய உருவாக்காதீங்கன்னே சொல்றேன். அது நல்லதே இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். மாமா, என்ன கேட்டு சும்மா இருக்கீங்க? போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு இவரை வீட்டுல விட்டு வாங்க. ஆனந்தி, நான் போக மாட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாத. அப்படியா? அப்ப நான் போறேன். நான் இங்க இருக்கவே மாட்டேன். ஆனந்தி, நீ எதுக்கு போகணும்? இது உன் மாமா வீடு, உன் வீடு மாதிரி. நீ என் பொண்டாட்டி, நீ எதுக்கு போகணும்? தோ இந்த பேச்சுதான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க வரும்போது ஆட்டோல அவங்களை கோவப்படுத்தணும்னு என்னைய பொண்டாட்டின்னு சொல்லி பேசினியலே, அதே அவங்களை இம்புட்டு தூரம் ஆத்திரப்படுத்திருக்கு. நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னேன். எது உண்மை? நான் என்ன உங்க கூட பொண்டாட்டியாவா வாழ வந்தேன்? உங்களை இங்க இருந்து பத்திரமா உங்க வீட்டுக்கு அனுப்பதே வந்தேன். அதே உண்மை. எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து போட்டு இப்படி மாத்தி பேசுறீங்களே, தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு போங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு என்னால போக முடியாது.